குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க எல்லாரும் உயிரோட விட மாட்டேன். உயிரோட விட மாட்டேன். எனக்கு பயமா இருக்குங்க. குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்குமோ? என்னடா எல்லாரும் பார்த்து பேசுனீங்களா? எல்லாரையும் பார்த்து பேசிட்டேன்ப்பா. கண்டிப்பா எல்லாரும் நமக்கு தான் ஓட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. சரி, எல்லாத்தையும் சரியா பண்ணுங்க. நான் என்ன செய்யணுமோ அதை உங்களுக்கு செஞ்சிருந்தேன். சரிங்கய்யா, சரிங்கய்யா. யாரா? சொல்லு வைஜெயந்தி. என்னாச்சு? ஏன் அலற? திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்திருக்கோம். என்ன பிரச்சனை? தெரியல வீரா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வீரா. நீ உடனே இங்க வர முடியுமா? எந்த ஹாஸ்பிடல்? எம்ஜி ஹாஸ்பிடல். சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க உடனே வரோம். வைஜெயந்தி குழந்தைய ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டாங்களாப்பா. குழந்தைக்கு என்ன தெரியலப்பா. ரொம்ப பதட்டமா பேசினா உடனே கிளம்பி வர சொன்னப்பா. சரி சரி, வா வா போலாம். நாங்களும் வரோம். நீங்களுமா? சரி வாங்க போங்க. எனக்கு வெளியே போக சொன்னீங்களே. எதுவும் சொல்ல முடியாது. குழந்தைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்னமா சொல்றீங்க? சார், உள்ள டாக்டர் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. எதா இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்து சொல்லுவாரு. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஒரு நிமிஷம். அண்ணா வைஜெயந்தி, பாவீங்களா? எல்லாரும் சேர்ந்து குழந்தைய கொண்டுட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, என் குழந்தைய பாருங்க. வைஜெயந்தி சொன்னா கேளு, ஒண்ணும் ஆகாது. என் குழந்தை, என் குழந்தை. எல்லாரும் பிளான் பண்ணி கொண்டுட்டீங்களே. நல்லா இருப்பீங்களா நீங்களா? அநியாயமா என் குழந்தைய போய் இப்படி பண்ணிட்டீங்களே. என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்க எல்லாரையும் பாருங்க. சோதிக்கிற. இதுவரைக்கும் நீ எங்களுக்கு கொடுத்த கஷ்டம் எல்லாம் போதாதா? எதுக்கு எதுக்கு இப்படி குழந்தைய வச்சு இந்த மாதிரி எங்களுக்கு சோதனை கொடுக்கிற? அவனை நான் 10 மாசம் சுமந்து பெக்கலனாலும் அவன் ஏன் குழந்தைதான்.
அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே. இங்க பாரு, உன்கிட்ட நான் எதையுமே கேட்கவே இல்லை. நான் எனக்காக எதையுமே உன்கிட்ட கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு கேக்குறேன், என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துடு. அவன் எனக்கு வேணும். அவன் இல்லாம இருக்க முடியாது. அவனை எப்படியாவது என்கிட்ட சேர்த்துரு கடவுளே. அதையும் மீறி அந்த குழந்தை என்கிட்ட இருக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனா நல்லபடியா அவன் அம்மா கிட்டயாவது தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துடு. இது தயவு செஞ்சு செஞ்சுடு. அந்த குழந்தைக்கு எந்த குறையும் இருக்க கூடாது. நல்லபடியா அந்த குழந்தைய திருப்பி கொடுத்துடு. எனக்கு உன்னை விட்ட வேற யாரும் துணை இல்லப்பா. தயவு செஞ்சு கொடுத்துரு. எனக்கு அவன் வேணும். எப்படியாவது திருப்பி கொடுத்துரு. எங்க குழந்தையோட அப்பா அம்மா நீங்க தானே? டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. சரி. வைத்தியந்தி போய் என்னன்னு கேளு. குழந்தைக்கு சாப்பிட என்ன கொடுத்தீங்க? பால் தான் கொடுத்தோம் டாக்டர். புதுசா ஏதாவது மெடிசன் கொடுத்தீங்களா? இல்ல டாக்டர், எதுவும் கொடுக்கல. சாப்பிட்டதுல டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ஏதோ கலந்துருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதான் விஷத்தன்மை மாதிரி ஏதோ ஒண்ணு கலந்துருக்கு. விஷமா? டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அதனாலதான் உங்க குழந்தை வாமிட் எடுத்திருக்கு. ட்ரௌசியா இன்ஆக்டிவா இருக்கு. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஏதோ டியாஸ்பம் மாதிரி ஏதோ ஒண்ணு கலந்துருக்கு. அது பிளட்ல எந்த அளவுக்கு கலந்துருக்குன்னு பிளட் டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். பிளட் சாம்பிள்ஸ் எடுத்துருக்கோம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்து சொல்றேன். என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது. இப்ப வாமிட் குறையிறதுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துருக்கேன். பாப்போம், ரிசல்ட்ஸ் வந்துடட்டும். 24 hours அப்சர்வேஷனுக்கு அப்புறம் தான் நான் எதையுமே சொல்ல முடியும். இட் கேன் பி எய்தர் வே. அப்புறம் நீங்க என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது இல்லையா? அதான் இப்பவே சொல்லிட்டேன். லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். பாப்போம். நீயும் என்னை ஏமாத்திடாத. என்னால தாங்க முடியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை தவிர வேற வழி இல்லை. ராஜேந்திரா, ராஜேந்திரா, அவர் என்ன சொன்னாரு? அவர் என்னமோ சொல்றாரு. பாவீங்களா? என் பிள்ளைக்கு பால் கொடுத்து இப்படியா செய்வீங்க? பச்சை புள்ளன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டீங்களே. மனுஷங்களா? மனுஷங்களா நீங்களா? ராஜேந்திரா, என்னடா, என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சு? இருக்க மாட்டீங்க. என்னமா பேசிட்டு இருக்க நீ? ரொம்ப நல்லவர் மாதிரி பேசாதீங்க. எங்க உங்க பொண்டாட்டி? எங்க உங்க பொண்டாட்டி? நல்லவங்க மாதிரி நடிச்சு ஏமாத்த பாக்குறீங்களா? என்னமா
மீரா என்னடா என்னென்னமோ பேசுறா? குழந்தைக்கு என்னடா ஆச்சு? குழந்தைக்கு யார் என் பால்ல கலந்தது? முழுக்காதீங்க. உங்க பொண்டாட்டி தானே கலந்து கொடுத்தது. என் குழந்தைக்கு போய் விஷம் கலந்து கொடுத்துருக்கீங்களே, பாவீங்களா? எல்லாத்துக்கும் பொண்டாட்டி தாயா காரணம். என் குழந்தைய திருப்பி கேட்டுக்கிட்டேன்னு இப்படி குழந்தைக்கு விஷத்தை கொடுத்துட்டீங்களே. வைஜெயந்தி, அவசரப்பட்டு எதுவும் பேசாத. டாக்டர் விஷம் மாதிரி தான் சொன்னார், தெளிவா எதுவும் சொல்லல. இல்ல அட பாவி, பெத்த புள்ள எப்படி பண்ணிட்டாங்க? ஆத்திரப்படாதுன்னு அவங்களுக்கு படிச்சு பேசுறியா நீ? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் என் குழந்தை வாங்கினதுல இருந்து இவங்க எவ்வளவு டிராமா போட்டாங்க. அது எதுவும் நடக்கல தான் இப்படி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தைல முக்கியம் கிடையாது, எல்லாம் வெளி வேஷம். அவங்க சங்க தலைவர் ஆகணும், ஊருக்கு நல்லது பண்ணணும்னு எல்லாரும் ஏமாத்திட்டு தெரியுறாங்க. அதுதான் அவங்களுக்கு வேணும். எங்க அப்பா வேற எலெக்ஷன்ல அவங்களை எதிர்த்து நிக்கிறாரு. அவர் மேல இருக்கிற கோவத்துல என் குழந்தைய எப்படி பண்ணிட்டாங்க? அவங்க கிட்ட இருக்கும் போது செஞ்சா மாட்டிப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் புள்ளைய நம்ம கிட்ட கொடுத்து இதான் சமயம் நினைச்சு பழி வாங்கிட்டாங்க. எனக்கு இவங்க நடிக்கிறாங்க தெரியும், ஆனா இப்படி குழந்தைய கொல்ற அளவுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இவங்க இப்படி கெட்ட புத்தி இருக்கிறதுனாலதான் ஆண்டவன் உங்களுக்கு புள்ளைய கொடுக்கல. அதை நலம் கெட பொழுதில் எறிவதுண்டோ? நல்லதோர் வீணை செய்தே போதும். அதை நலம் கெட அவசரப்பட்ட வார்த்தையை விட்டுறாத மீனாட்சி. நினைக்கிற மாதிரி சொல்றேனே, நீங்க பண்ற வேலையில வெட்ட வடிச்சமா வந்துருச்சுல. இதுக்கப்புறம் உங்க நடிப்பு செல்லாது. அப்படிலாம் பேசாதம்மா. குழந்தைய பெத்தது நீயா இருக்கலாம், அது தன் குழந்தை மாதிரி தான் மீனாட்சி பார்த்துக்கிட்ட. மீனாட்சி, அந்த குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா? அவ்வளவு போய் எப்படிமா இப்படிலாம்? ஏங்க, அப்ப நான் என்ன போய் சொல்றேனா? என்னங்க பேசாம இருக்கீங்க? டாக்டர் என்ன சொன்னாரு? வாய் திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க. என்னடா என்ன? பால்ல ஏதோ கலந்துருக்காங்க. என்னங்க நீங்களும் முழிக்கிறீங்க? சொல்லுங்க, பால்ல விஷம் கலந்துருக்காங்கன்னு சொல்லுங்க. என் பிள்ளைக்கு பால் கலந்து கொடுத்தது உன் பொண்டாட்டி. அப்ப அவதானே ஏதாவது செஞ்சிருக்கான்னு அர்த்தம். என் பிள்ளைக்கு அவ வேற எதுவுமே கொடுக்கலன்னா அப்புறம் எப்படி அவனுக்கு அப்படி ஆயிருக்கும்? என்னடா, என்னாச்சு? என்னடா, என்னாச்சு? இவங்க குழந்தைக்கு பால் கலந்து வச்சிட்டாங்கப்பா. பச்சை குழந்தைக்கு எங்க இருக்கா? வேணும்
என்ன பாச்சு? என்ன வச்சு கொடுத்த? என்ன வச்சு கொடுத்தா பாத்தியா? என் பேருக்கு வச்சு கொடுத்தா எழுத வச்சு கொடுத்தா எழுத வச்சு கொடுத்த. என்னங்க சொல்றீங்க? நிறுத்துங்க. இனிமே என் பொண்டாட்டியை யாரும் எதுவும் பேசக்கூடாது. பொண்டாட்டிய பண்ணி வச்சிருக்காங்க. பொண்டாட்டிய பத்தி பேசக்கூடாதுங்கிற விளக்கட பேசுற மாதிரி இருக்குதா? என்னங்க இவர் என்னங்க சொல்றாரு? என்னங்க சொல்றது? இதுக்கு மேல வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போவோம். ஆமாங்க, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவங்க சும்மா விடக்கூடாது. வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. என்னத்தடா நிறுத்த? இனி யாரும் எதுவும் பேசக்கூடாது. என்னத்தடா பேசக்கூடாது? அவங்க சட்டப்படி கரெக்டா தானே பேசுறாங்க, நியாயத்தை தானே கேக்குறாங்க. போலீஸ் போத்தானே செய்யணும். ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கீங்களா? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் நீங்க நிறுத்துறீங்களா? பாத்தியா என்னங்க இவங்க என்ன பேசுறாங்க? ஒண்ணுமே புரியல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? என்ன நீ நடிச்சதெல்லாம் நடந்து போச்சா? விடுமா. நான் என்ன செஞ்சா அவ என்ன சொல்றா? குழந்தைக்கு நீ விஷம் வச்சுட்டேன்னு சொல்றாங்க. குழந்தைக்கு நீ விஷம் வச்சுட்டேன்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு சந்தோஷமா? பச்சை பொண்ணு கூட பார்க்காம விஷத்தை வச்சுட்டியே. நல்லா இருப்பியா? நீ நல்லாவே இருக்க மாட்டேன். நாசமா போயிடுவேன், நாசமா போயிடுவேன். போதுமா. ஒண்ணு இல்லம்மா. அண்ணி பாத்தீங்களா? பாருங்க என் பேர பிள்ளைய என்ன ஆக போதோ. இப்படி படுத்தா வேணும். எல்லாம் ஒண்ணு சொல்லணும். மாப்பிள, மீனாட்சி எப்படி இருக்கா? இப்ப பரவாயில்லங்க. உடம்புல சுத்தமா தெம்பு இல்லையா, ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. கூட அண்ணன் இருக்காரு. என்ன அண்ணி உயிரோட இருக்காளா? அவ எப்படி சாவா? எப்படி செத்து போவா? அவ எல்லாரும் சாடிச்சுட்டு அவ்வளவு புருஷனும் சோகமா இருக்கணும். அதான அவன் நோக்கம். ஏன் பேரப்பிள்ளைய கொல்ல பார்த்தாடா சண்டாளி? ஏங்க
ஒரு விஷயத்த பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம இப்படி அபாண்டமா பழி சுமத்தாதீங்க. மீனாட்சி அப்படிப்பட்டவ கிடையாதுங்க. ஐயோ அப்படியே கொண்டாடுற உடனே எப்பவோ விஷயத்தை வச்சு கொண்டிருக்கிறோம் இப்போ உடனே விட்டு வச்சது தப்பு. மீனாட்சி பெரிய அவ பெருமையை பத்தி பேசுறேன் ஒரே வழக்கண்ண அவன் நான் எல்லாம் வெட்டு வருஷம் ஆகி போச்சேன். பின்னாடி அவளை பத்தி பேசுறேன் பெரிய மீனாட்சி பெரிய. ஆமாங்க, நாங்களும் அந்த மீனாட்சி ரொம்ப நல்லவன் தான் நினைச்சோம். ஆனா இவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. இந்த பாருங்க, எங்க அண்ணி அந்த மாதிரி ஆள் கிடையாது. போதும், ஏதாவது பேசுன அவளதான் சொல்லிட்டேன். அன்னைக்கு வக்காலத்து வாங்குறத இதோட விட்டுரு. இது பாரு, குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் அவளை உயிரோடவே பார்க்க முடியாது. இல்ல விஜயந்தி, யோ வாய் மூடு. டாக்டர், குழந்தைக்கு எப்படி இருக்கு டாக்டர்? கவலைப்படாதீங்க, குழந்தை கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டியாச்சு. முருகா, என் பேரனை காப்பாத்தி கொடுத்துட்டப்பா. கடவுளே. டாக்டர், குழந்தையை பார்க்கலாமா டாக்டர்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறமா பார்க்கலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. ரொம்ப நன்றி, நன்றி டாக்டர். அப்பா சாமி ஆடவனே என் பேரை போய் கழிச்சா. பா, குழந்தை பொலிஸ் வாங்குறதுக்காக அந்த மீனாட்சி சும்மா விடக்கூடாதுப்பா. இப்பவே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளணும். சும்மா அவசரப்பட்டு தொலையாடா பேசாமறா. என்னையா இப்படி சொல்றீங்க? ஒரு குழந்தையே கொல்ல பார்த்துருக்காங்க, அவங்கள சும்மா விட சொல்றீங்களே? சும்மா விட சொல்லலையா? இப்ப போலீஸ் போக வேண்டாம். இந்த விஷயம் நம்ம சங்கத்து ஆளு எல்லாரும் காலுமே விழணும். ஒருவே ஓட்டு விடக்கூடாது. அவளுக்கு எல்லா வேலையும் எடுத்து போனா அவ மேல அதிகப்பட்டு அவமானப்பட்டு செத்து தொலைனா அவ. இதுதான் தமிழாச்சு கொடுக்குற தண்டனை. நான் கொடுக்குற தண்டனை தண்டனை மீனாட்சி கொடுக்குற தண்டனை. நீ முதல்ல குழந்தைய கூட்டிட்டு கிளம்பு. அவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இல்லண்ணா, இவன் இங்கே இருக்கட்டும். என் குழந்தை உயிருக்கு ஆபத்து இருக்கு. அங்க அதுக்கு எதுவும் தப்பா நடந்துட கூடாது. ஆச்சு, உன்னை கொண்டு நம்ம பாத்துக்கோ.